ஹாய் கேஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டின்னு ஒரு ஏரியா பண்ணி யூனிட் பார்த்தீங்கன்னா நல்ல லுக் வைஸில் ஹைலைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனல்ஸ் ஃபுல் கஸ்டமைஸ்டு ஹேண்டில்ஸ் தான் இதெல்லாம். கஸ்டமர் கேட்டு பண்ண ஹேண்டில்ஸ் தான் இதெல்லாம். லைட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸ்க்ரூஸ் போட்ட இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டைமண்ட் டிசைன் 4 ட்ராலிஸ் பக்கம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். 2 பிளைன் பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லரி பிளேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ட்ராப் ஆகும் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோசிங் ஒன்று கொடுத்துருக்கோம், டோர் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பாக்கல் இல்லாத டிசைன்ஸில் என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு 2 feet டெப்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏர் பாக்ஸ் தான், நல்லாவே வெயிட் ஹேங். ஃபூட்டர் பேனல் கொடுத்தா என்னென்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டிங் லுக் கொடுக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். வீடே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கிற மாதிரி இங்கே கடப்பாக்கல் இருக்குது. ஆனால் 1 inch கூட கடப்பாக்கல் தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஷீட் வச்சு ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸிங் காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிற மாதிரி பெருசாக பண்ணி கம்ப்யூட்டர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சரில் எனக்கு இங்கே கம்ப்யூட்டர் செட்டப்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சிங்க்கு கீழே க்ளோஸ் பண்ணி அது போக பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனலில் மிரர் வச்சு செட்டப் மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணோம்னா நம்ம A1 இன்டீரியரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர்ஸோட எல்லாத்தோட நம்பரும் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாய் கேஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டின்னு ஒரு ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வாங்க சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஹாலில் இருக்கும். ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நல்ல லுக் வைஸில் ஹைலைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனல் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல் ஷேட் பாக்ஸில் ஓப்பன் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துரும். ஓப்பன் பார்ட்டிஷன்ஸு வித் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் இருக்கிற மாதிரி, திங்ஸ் நிறைய கேரி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோசிங் தான். ஃபுல் கஸ்டமைஸ்டு ஹேண்டில்ஸ் தான் இதெல்லாம். கஸ்டமர் கேட்டு பண்ண ஹேண்டில்ஸ் தான் இதெல்லாம். ஃபுல்லாக க்ளோசிங் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொவிஷன் லைட்ஸ் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைடிங்க்கு இந்த ரிமோட் ஆக்சஸ், அது போக ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வச்சு கிளாஸ் பிளாக் கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கஸ்டமர் ஹேங் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ட்ராஃபிஸ் ஏதாவது ஹேங் பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஓவராலாக டிவி லுக் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூஜா பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு காம்பேக்டான பூஜா. அது போக ஃபூட்டர் பேனல் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஸ்ட்ரைப் சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான பூஜான்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்லர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பில்லர் டிசைனில் நம்ம என்ன ஹைலைட்டிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பில்லர் டிசைன் பார்த்தீங்கன்னா 2 டோருக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம். கிச்சனோட என்ட்ரன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். அதே மாதிரி இந்த பில்லர் டிசைனில் என்ன ஹைலைட்டிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் போட்ட இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டைமண்ட் டிசைன் சொல்லுவாங்க. டைமண்ட் பட்டன்ஸ் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பட்டன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்மளோட சைட்ஸில் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. டைமண்ட் பட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கேட்டோம், கஸ்டமர் நீடு போடலாமான்னு கேட்டனால கஸ்டமர் போட சொன்னனால போட்டிருக்கோம். அப்படியே என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா கிச்சன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் பேண்ட்ரி யூனிட் மாதிரி. கீழே ஓவன் வித் பார்த்தீங்கன்னா ஏரில் பாக்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது தெரியுற அசிங்கமாக தெரியறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்லர் டிசைன் மாதிரி பண்ணி பாட்டம் பட்டன் வச்சு கொடுத்துருக்கோம். பட்டன் வச்சு கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ் கேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பாட்டம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எத்தனை ட்ராலி ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4 ட்ராலிஸ் பக்கம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். 2 பிளைன் பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லரி பிளேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தெரியும். உள்ளே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம், இந்த பாட்டமோட உள்ள டெப்த் கவர் ஆகிற மாதிரி இங்கே ஒரு சின்ன பாக்ஸு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வித் ஸ்லைடிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பிளைன் பேஸ்கெட். அது போக கீழே ஒரு நார்மல் க்ளோஸிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் வெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபோல்டிங் டோரு. சிலிண்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவராலாக கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சனு.
காம்பேக்டான கிச்சனில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக நம்ம வந்து திங்ஸ் கேரி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு டம்ப் பண்ணுறதுக்கு நிறையவே திங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க அடுத்து பெட்ரூம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஒன்றில் இருக்கும், கீழ் பெட்ரூமு, கீழ் ஃப்ளோரில் பெட்ரூம் ஒன்று. இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் சைடில் பாத்ரூம் சைட் கார்னரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ட்ராப்போ பார்த்தீங்கன்னா கீழே க்ளோசிங் ஒன்று கொடுத்துருக்கோம், டோர் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கஸ்டமர் கேட்ட சைஸில் கஸ்டமர் கஸ்டமைஸ்டு பண்ண கேட்டிருந்தாரு, அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இங்கே ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். மேலே அது பார்த்தீங்கன்னா மிரருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் லைட்ஸு கனெக்ஷன் கொடுக்கல. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அந்த காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் போட்டு கொடுத்துருக்கோம். ஒயிட் அண்ட் சந்தன் காம்பினேஷனில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான லாஃப்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல் வார்ட்ரோப் க்ளோஸு. இது என்னென்னா கஸ்டமர் கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணி க்ளோஸ் பண்ணனால என்னென்னாச்சுன்னா நம்மளால் பார்ட்டிஷன்ஸ் கொடுக்க முடியல. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் கடப்பாக்கள் இல்லாத டிசைன்ஸில் என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இன்க்ளூட் பண்ணலாம். சரி ஓகேன்னு சொல்லி இந்த சைடில் கடப்பாக்கள் கொடுத்தனால ஆப்போசிட் சைடில் ட்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லென்த்தில் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கடப்பாக்கள் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லாக்கர் செட்டப்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். லாக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துரும். உங்கள் நீடட் தான், நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ்லையோ இல்லைன்னா மேனேஜர்ஸ்லையோ சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கார்பெண்டர்ஸும் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க, நம்மளும் வந்து ஐடியாஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணது தான் இந்த வார்ட்ரோப் வித் லாஃப்ட் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோர் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பண்ண ஃப்ளோர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அப்பர் ஃப்ளோர், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் செட்டப் மாதிரி தான், ஆனால் ஹால் இருக்குது. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 feet டெப்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏர் பாக்ஸ் தான், நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும், அந்தளவுக்கு தான் வெயிட் திக்னஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி ரிமோட் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் டம்ப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வித் பார்ட்டிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிறனால பார்ட்டிஷன் கொடுக்க சொல்லிட்டாரு சார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்த மாதிரி ஃபூட்டர் பேனல் இன்சர்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபூட்டர் பேனல். ஃபூட்டர் பேனல் கொடுத்தா என்னென்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டிங் லுக் கொடுக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். வீடே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். லோ மெயின்டெனன்ஸ் தான், வாட்டர் ப்ரூஃபோட இன்க்ளூட் ஆகுது. அது போக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 1 feet டெப்த்தில் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவியோட சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். சென்ட்ரி ஷீட் நம்ம ப்ரொவைட் பண்ணல, கஸ்டமர்கிட்ட கேட்டோம், வேண்டாம் நாங்கள் டிவி ஹேங் பண்ண மாட்டோம், அப்படி ஃபியூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாங்கள் இதை ஃபூட்டரில் வேணால் ஹேங் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சொல்லியிருந்த காரணத்தால் 75 inch வரைக்கும் இதில் ஹேங் பண்ணிக்கலாம், நல்லாவே வெயிட் தாங்கும். அது போக பாக்ஸோட டெப்த் பார்த்துக்கோங்க, பயங்கரமாக டெப்த் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாவே வெயிட் தாங்கும். வெயிட் தாங்காமல் இல்லை, நல்லாவே வெயிட் தாங்கும் ஷீட்ஸ். அதே மாதிரி உள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்பர் பெட்ரூமில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி கொடுத்துருக்கோன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன நம்ம ஹைலைட்டிங் லுக் கொடுத்துருக்கோம்னா இங்கே கடப்பாக்கள் இருக்குது, ஆனால் 1 inch கூட கடப்பாக்கள் தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேப்ஸ் கூட இருக்காது. நம்ம என்னென்னா ஜஸ்ட் ஸ்க்ரூ போட்ட கேப்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ஸ் கொடுத்து கவரும் பண்ணிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணது, கடப்பாக்களே வெளியே வியூ ஆகாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் பார்ட்டிஷன்ஸ், இது கஸ்டமர் கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணனால பார்ட்டிஷன் தான் கொடுக்க முடியும். இதே மேலே கொடுக்காம இருந்தால் நம்ம கோட் ஹேங்கிங் செட்டப்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி லாஃப்ட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சிங்கிள் கேப்ஸ் கூட தெரியாத மாதிரி லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் ஜஸ்ட் 2 கபோர்டு வச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் க்ளோசிங் இது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட் செட்டப்பில் ஜஸ்ட் பேண்ட்ரி இதில் இது, ஆனால் என்னென்னா ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸிங் காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிற மாதிரி பெருசாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்னா நீங்கள் சாரீஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும், சாரீஸ் மேலே ஹேங் பண்ணிக்கலாம். அது போக 3 பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம், 3 to 4 பார்ட்டிஷன்ஸ் பக்கம் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, ஃபுல் லாஃப்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம், ஃபுல் பாடி கவர் மிரர். இது நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வச்சுருக்காங்க கஸ்டமரு, ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வித் ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். இது வார்ட்ரோப் செட்டப்பாக எனக்கு வேண்டாம் சார், எனக்கு இங்கே ஜஸ்ட் ஸ்டடி டேபிளாகவும் தெரியணும், அது போக பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சரில் எனக்கு இங்கே கம்ப்யூட்டர் செட்டப்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால
இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பார்ட்டிஷன்ஸ் உள்ளே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாக பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கொடுத்துருக்கோம். இங்கே ட்ராஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பட் இதில் சுவிச்சஸ் இருந்தனால என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இங்கே மட்டும் ஸ்பேஸ் கட் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி புக் ஷெல்ஃப் மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான். அதே மாதிரி கீழே பாட்டம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் அதே தான். ஷீட்டு பார்த்தீங்கன்னா இப்பவும் சொல்கிறேன், நல்லாவே வெயிட்டு தாங்கும். நீங்கள் வெயிட்டு தாங்காமலாம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம், நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும். நல்லாவே இருக்குது. சிஸ்டம் டேபிளுக்கு கரெக்டான ஒரு லுக்கும் இந்த பெட்ரூமுக்கு கொடுக்குது. மேலே ஏசி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோக்கு கீழே இது ஒரு யூனிக் டிசைன்னே சொல்லலாம். அடுத்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னா பால்கனியில் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சிங்க் வச்சுருந்தாங்க. சிங்க்கு கீழே க்ளோஸ் பண்ணி அது போக பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனலில் மிரர் வச்சு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதென்னா வெளியிருந்து வந்து ஏதாவது நீட்டாக இருக்கிற யூனிக்காக தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் சிட்டிங் டேபிள் பாட்டமு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணோம்னா நம்ம A1 இன்டீரியரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர்ஸோட எல்லாத்தோட நம்பரும் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு பண்ணோன்னா ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக விசிட்டிங் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.